Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் டிசம்பர் பௌர்ணமி அத்தியாயம் 6 பாகம் 3 பாகம் 4. சாந்தா திக்கென்று அதிர்ந்து போய் நித்தியனை பார்த்தாள். அவளுடைய மை தீட்டிய பெரிய கண்களில் மெல்லிய பயப்படலாம். என்ன சொன்னீங்க நித்தியன்? நாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன விளையாடுறீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் விளையாட்டு. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நிஜம். வர 23ஆம் பௌர்ணமி அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். நாம் உங்கள் அப்பாவை கொஞ்சம் நினச்சி பார்த்துட்டு சொல்லுங்கள். நினச்சி பார்த்துட்டு தான் சாந்தா நம்ம காதல் விஷயம் அவருக்கு தெரியாது. தெரியறதுக்கு முந்தையே நம்ம கல்யாணம் நடக்கணும். மாலையும் கழுத்துமா அவர் காலில் விழுந்துட்டா எல்லாமே சரியாக போயிடும். விசாலி வீட்டு சைடை கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்களா? விசாலிக்கும் அவருடைய பேரண்ட்ஸுக்கும் பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும். அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? எனக்கு என்னவோ நெஞ்சுக்குள்ளே திக்குன்னு இருக்க. காது வச்சு கேட்டு பார்க்கட்டுமா? இந்த கல்யாணத்தை நீங்கள் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டிங்களா? சீரியஸாக எடுத்துக்கிட்டா உன்ன மாதிரி நானும் பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். காதல் செய்கிறவங்களுக்கு வேண்டிய முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? துணிச்சல். அந்த துணிச்சல் இல்லாதவங்க காதலிக்கவே கூடாது. எதுக்கும் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் அப்பா எனக்கும் விசாலிக்கும் கல்யாணத்தையே முடித்து ஹனிமூனுக்கும் அனுப்பி வச்சிருவார். இப்போது இப்படி ஒரு அதிரடி முடிவு எடுத்து நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. சாந்தா மெல்ல தலையாட்டினான். சரிங்க. என்ன சரி? நீங்கள் சொல்கிறது தான் சரி. அதை கொஞ்சம் சந்தோஷமாக சொன்னால் என்ன? இன்றைக்கி தேதி 17. இன்னும் சரியாக 6 நாள் தான் இருக்குது. 23ஆம் காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடுறோம். ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்றோம். 10 மணிக்கு மேல் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு போய் முறைப்படி கல்யாணத்தை பதிவு பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறோம். எங்கள் அப்பா காலில் விழுறோம். அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு இப்போவே என்னால் கெஸ் பண்ண முடியல. உள்ளே போங்கன்னு சொல்லலாம், வெளியே போங்கன்னு கையை காட்டலாம். எதையுமே ஃபேஸ் பண்ண நம்ம தயாராக இருக்கணும். நித்தியன் சொல்ல சாந்தாவின் அடிவயிற்றில் இனம் புரியாத ஒரு அவஸ்தை பிசைந்தது. இந்த கல்யாணம் சந்தோஷத்தில் போய் முடிக்கிற சாத்தியமே இல்லை போல இருக்க என்று நினைத்தாள். என்ன சாந்தா மறுபடியும் மௌனமாயிட்ட? ஒன்றுமில்லைங்க. எனக்கு தெரியும் உனக்கு பயம். 23ஆம் வரைக்கும் தான் பயம். கழுத்தில் தாலி ஏறிட்டால் இந்த பயம் போயிடும். அதுக்கப்புறம் நீ எனக்கு தைரியம் சொல்லுவேன். சரி, இப்போ நம்ம கிளம்பலாமா? கோயிலுக்கு வர்ற கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எழுந்தார்கள். கபாலீஸ்வரர் சந்நிதியில் டூரிஸ்ட் கூட்டம் அலை மோதியது. விநாயகர் சந்நிதியில் தேங்காய்கள் உடைபட்டு கொண்டிருந்தன. தூரத்தில் 2 மாமிகள் வம்பளந்து கொண்டே நவகிரக பிரகாரத்தை சுற்றுவது தெரிந்தது. நித்தியனும் சாந்தாவும் கோயிலுக்கு வெளியே வந்தார்கள். சாந்தா ஆட்டோவை தேட நித்தியன் அவளுடைய தோளை தொட்டான். வா, கார்லே போயிடலாம். ஐயோ வேண்டாங்க. என்ன வேண்டாம்? கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் விலகியே இருப்போமே. எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். சரி, நாளை காலையில் 10 மணிக்கு உன்னை ஃப்ரீ பண்ணிக்கிட்டு பனகல் பார்க்க வந்துடு. பனகல் பார்க்கா? எதுக்கு? கல்யாண பொண்ணுக்கு நல்லி சில்க்ஸில் பட்டு புடவை எடுக்கத்தான். சாந்தா திகைக்க நித்தியன் சிரித்தான். பட்டு புடவை உனக்கு தான். புடவை மட்டும் இல்லை, அப்படியே உம்மிடியார் கடைக்கு போய் கொஞ்சம் ஜுவல்ஸும் வாங்கலாம். ஐயையோ அதெல்லாம் வேண்டாங்க. என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் ஐயையோன்ட்டு சொல்லிவிட்டு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எல்லாம் என்னோட இஷ்டம் தான். அதுக்கப்புறம் தான் உன்னோட இஷ்டம். நாளை காலையில் சரியாக 10 மணிக்கெல்லாம் நீ பனகல் பஸ் ஸ்டாப்புக்கு நின்றுக்கிட்டு இருக்கணும். என்ன? சரிங்க. சாந்தா தலையாட்டிக்கொண்டே காலியாகி போன ஆட்டோ ஒன்றை நிறுத்தினாள். காரை போர்ட்டிகோவில் நிறுத்தி நித்தியன் இறங்கிய போது நேரம் 7 மணி. போர்ட்டிகோ வராந்தாவிலேயே கூரை நாற்காலியில் சாய்ந்திருந்தார் ருத்ரமூர்த்தி. நித்தியன் ஒன்றும் பேசாமலே அவரை கடந்து போக அவர் தொண்டையை சிறுவினார். உனக்காக தான் காத்துட்ருக்கேன். நித்தியன் நின்றார். சொல்லுங்கப்பா. நீ முதல்ல உட்கார். எதிரில் இருந்த பாலி வினாயில் நாற்காலியை காட்டினார். நித்தியன் வேண்டா விருப்பாய் நாற்காலிக்கு உடம்பை கொடுத்தான். ருத்ரமூர்த்தி சிறிது நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்து விட்டு மெல்லிய குரல் சொன்னான். உனக்கும் விசாலிக்கும் நடக்க போகிற கல்யாணத்துக்கான தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எப்போ? ஜனவரி 20ஆம் தையில். அதை முதல் முகூர்த்தம். என்ன பேச்சே காணோம்? சரி. என்ன சரி? அதான் தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களே, சந்தோஷம். நீ சந்தோஷம்னு வாய் அளவில் சொன்னாலும் உன்னோட முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே. சந்தோஷம்தான்ப்பா. அப்படி தெரியலையே. கல்யாண பேச்சு எடுத்தாலே உன்னோட முகம் மாறி போகுது. ஏன் விசாலை உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. பின்ன என்ன? கல்யாணத்துக்கு இன்னும் 2 வருஷம் போகட்டும்னு சொன்ன நீங்கள் கேட்கல. எனக்கு அந்த வருத்தம் தான். எதுக்காக 2 வருஷம் போகட்டும்னு சொல்கிற? நம்ம பிஸ்னஸை கொஞ்சம் நல்லபடியாக டெவலப் பண்ண தான். ருத்ரமூர்த்தி கசப்பாக ஒரு புன்னகை பூத்தார். நித்யன், நீ விஷயம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்க. என்னப்பா சொல்கிறீங்க?
கல்யாணத்தை முடிச்சுட்டு இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். இப்போவே நீ சொல்லும்படியாக வச்சுட்ட. அப்பா வாயும் பின்னாடி எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்ட ருத்ரமூர்த்தியை குழப்பமான முகத்தோடு பின்தொடர்ந்தான் நித்யன். மாடிப்படிகளை ஒட்டியிருந்த அவருடைய பர்சனல் அறை வந்தது. பீரோவை திறந்து 4-5 ஃபைல்களை எடுத்து போட்டார். நித்யானன், இது எல்லாமே நம்ம கம்பெனியோட கடந்த 2 வருஷ பேலன்ஸ் ஷீட்ஸு. நீ மும்பை ஜெயிலில் இருந்த ஒரு வருஷத்துக்கு கம்பெனிக்கு ஒரு பெரிய அடி விழுந்தது. எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு திடீர் சட்டத்தால் கேன்சல் ஆகி ப்ரொடெக்ஷன் சைடில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். கம்பெனியோட நிலைமை மேலே பார்க்குறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே புற்றுநோய் மாதிரி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம். பேங்க்கில் நாம் ஓடியா வாங்கியிருந்த 2 கோடி ரூபாயை 2 மாதத்துக்குள்ளே கட்ட சொல்லி பேங்க் மேனேஜர் தினமும் ஃபோன் பண்ணிகிட்ருக்கார். நமக்கு வெளியே இருந்து வர வேண்டிய தொகை கொஞ்சம் அதிகம்தான், கொஞ்சம் தான். ஆனால் கடன் அதை விட 4 மடங்கு அதிகம். நித்யன் முகத்தில் இப்போது கலவரம் தெரிந்தது. அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சொல்லலை, இந்த ஃபைல்களை புரட்டிப்பார், ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டை படிச்சுப்பார், உனக்கே எல்லாம் தெரியும். நித்யன் அங்கிருந்து ஒரு நாற்காலியில் தளர்ந்து போய் உட்கார்ந்து ஃபைல்களை புரட்டி பார்க்க ஆரம்பித்தான். நெற்றியில் வியர்வை அரும்பு கட்டி மினுமினுத்தது. 15 நிமிட ஃபைல் புரட்டலுக்கு பின்கலக்கமாக நிமிர்ந்தான் நித்யன். அப்பா நம்ம கம்பெனிக்கு எப்படி ஒரு சரிவு? நீ ஜெயிலில் இருந்த அந்த வருஷம் என்னால் பிஸ்னஸை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை. எடுத்த முடிவுகள் எல்லாமே தப்பாக போச்சு. நம்ம கம்பெனி இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிற விஷயம் விசாலியோட அப்பாவுக்கு தெரியுமா? தெரியும். அவர் கொடுத்த தைரியத்தில் தான் நான் இன்னமும் உயிரோடு இருக்கேன். நித்யன், விசாலி உங்கள் கல்யாணம் முடியட்டும், உங்கள் கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வரலான்னு உறுதி கொடுத்துருக்காரு. தேவையான பண உதவியும் செய்கிறேன்னு சொல்லியிருக்கார். நித்யன் பிரமை பிடித்தது போல் நின்று இருக்க ருத்ரமூர்த்தி அவனுடைய கையை பெற்றான். இப்போ சொல்லு நித்யா, கல்யாணத்துக்கு இன்னும் 2 வருஷம் போகட்டும்னு நீ சொன்னப்போ நான் மறுத்தது சரிதானே? அப்பா, உனக்கு இன்னொரு விஷயத்தை போய் சொல்லிடுறேன். ஒருவேளை நீ விசாலியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமாக சொல்லியிருந்தா நான் என்னோடய வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக அதை கூட தயாராக லோட் பண்ணி வச்சுருக்கேன். பீரோவுக்குள் கையை நுழைத்து அந்த பிஸ்டலை எடுத்து காட்டினார் ருத்ரமூர்த்தி. தொடரும்.